ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் ரிலேட்டட். ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன்ஸ் எந்த மாதிரி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நேம் விகே டியூப். அதை நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு @விகே டியூப் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். விகே ஸ்பேஸ் இல்லாமல் டியூப்னு டைப் பண்ணணும் நீங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸில் எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதர் டிபார்ட்மெண்ட்டை விட அதிகமாகவே இருக்கும். சிவில் கூட சூஸ் பண்ணலாம். பட் சிவில் உங்களோட நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட்டு. அதர் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி சூஸ் பண்ணலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் சாஃப்ட்வேருக்கு. ஸோ காலேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆன் கேம்பஸ் சொல்லலாம், ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன் கேம்பஸ்னால் காலேஜ் உள்ளேயே இன்டர்வியூ வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாபுக்கு செலக்ட் பண்ண ஆஃபர் கொடுப்பாங்க. ஃபோர்த் இயரில் ஃபைனல் இயரில் சொல்லலாம். 4 இயர்ஸ்க்கு நம்ம காலேஜ் பண்ணுவோம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ பேருக்கு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு சொல்லலாம். அது மினிமம் ஒரு 70% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 70 பேருக்காவது ஜாப் கொடுத்துருக்க காலேஜான்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் எந்த காலேஜஸில் உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா MIT IITயில் இருக்கும், தென் எக்ஸெட்ராஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் எவ்வளோ பெர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு 15 to 20 காலேஜஸ் அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 70% கொடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் காலேஜஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காலேஜ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நியரஸ்ட் காலேஜ் உங்களுக்கு எது இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் சென்னை லொக்கேஷன் ஆர் கோயம்புத்தூர் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட கேரியருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த சென்னை அண்ட் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. தென் ஆஃப் கேம்பஸ் சொல்லுவோம். ஆஃப் கேம்பஸ்னால் நீங்கள் வாக்கின்ஸ் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மெயினாக கவுன்சிலிங் போகிறீங்களோ இல்லை ஆன்லைன் அப்ளை பண்ணுறீங்களோ பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தென் அவங்க எவ்வளோ கேம்பஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். தேங்க்யூ.